கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் டிராக்டர் பேரணி அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பாபு தலைமையில் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. இதில் மத்திய அரசு வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு விவசாயிகளின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் அடிப்படை நோக்கம் கொண்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இந்த 3 முக்கிய கோரிக்கையை அடிப்படையாக கொண்டு இன்று தமிழகம் முழுவதும் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. மேலும் தமிழக அரசு நீண்ட காலமாக தொடர்ந்து போராடி வரும் பனை தென்னை விவசாயிகளுக்கு கள் இறக்கி விற்பதற்கு மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் அனுமதி வழங்க வேண்டும். விவசாய நிலங்களை அரசு சார்ந்த துறைகளுக்கும் தனியார் தொழில் நிறுவனங்களுக்கும் விவசாயிகளின் அனுமதியில்லாமல் நில எடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகளின் நிலங்களை எடுக்கக்கூடாது. குளம் குட்டைகள் போன்ற நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தமிழக அரசு சார்பில் எடுத்து கட்டடம் கட்டி வருவதை ஆக்கிரமிப்பு செய்வதை தமிழக அரசு கைவிட வேண்டும். மேலும் நீர்நிலையை ஆக்கிரமித்துள்ள தனியார் கட்டிடங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். இந்த பேரணியினுடைய முக்கிய நோக்கமே விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும், குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும், விவசாயிக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும், மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை வாபஸ் வாங்கணும். அந்த சட்டத்தினால விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய சட்டமாக கொண்டு வர்றாங்க. இந்த 3 முக்கிய கோரிக்கையை வச்சு தான் இன்றைக்கி பேரணி நடக்குது. மத்திய அரசு உடனடியே இதுக்கு தீர்வு காங்கணும். நம்ம இந்தியாவுடைய ஐக்கிய விவசாய சங்க தலைவர் டெலேவால் அவர்கள் 60 நாளைக்கு மேலாக உண்ணாவிரதம் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உடனடியாக இதற்கு தீர்வு காங்க வேண்டும் என்பதன் நோக்கமாக இன்று பேரணி புறப்படுகின்றது.